வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சிலேருந்து ஒரு நாள் பயணமாக ஃபேண்டசி பார்க் அப்படிங்கிற ஒரு தீம் பார்க் வந்திருக்குங்க. ஏதாவது வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி போகலாம், செம்ம வெயில் அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா எங்கேயுமே வந்து வாட்டர் கம்மி, வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம். அதனால இது மாதிரி ஏதாவது தீம் பார்க் விளாட்னு வந்திருந்தோம். ஃபேண்டசி பார்க் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சிலேருந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கிற ஒரு வாட்டர் பார்க்கு. நல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் வந்திருக்கோம், இது செகண்ட் டைம் வந்திருக்கோம். இப்போ தான் டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 750 சார்ஜ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஒர்த்து தான், ஒன்றும் தப்பு இல்லைங்க. அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்கும், வாட்டர் பிளேசஸ் நிறையா இருக்கும். இதுக்கு மேலே நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு காட்டலாம். இந்த போர்டை மட்டும் காமிச்சிருங்க பின்னாடி, ஃபேண்டசி பார்க். $750 2 பேருக்கு 1500 ரூபா, 670 ரூபா, இந்த வருஷம் 250 ரூபா. ஒரு அட்டை 750. പറഞ്ഞോണ്ട് ஃப்ரண்ட் இது ஆஃப் பண்ணீங்க. ஆரஞ்சு ஷாப்பில் இப்போ நம்ம லாக்கர் ரூம் வந்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அந்த விக்கியம் கொடுத்துருக்காங்க 041. இங்கே பார்த்தீங்கன்னா 041 கொடுத்துருக்கு. இதுதான் நம்ம லாக்கரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சோம்னா மெயின் லைட் எரியும், ஓப்பன் ஆகுது. நம்ம உள்ள சிம்பிளாக வச்சுக்கலாம், ஒரு சேஃப்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்படியே பக்கத்தில் ரெண்டு கீ வச்சு பார்க்கலாம். வச்சு பார்த்தோம்னா ரெட் லைட் எரியுது, ஓப்பன் ஆகிறது இல்லை. அதனால சேஃப்டி பிரச்சனை இல்லை. நல்லா திங்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம திங்ஸில் வச்சுட்டு நம்ம இப்போ உள்ள பார்க்க போகிறோம். வாங்க வீட்டு உள்ள வச்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்ரூம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீட்டாக உங்களுக்கு குளிக்கிறதுக்கு தனியாக, ரெஸ்ட் ரூம் தனியாக, ஆயில் தனியாக இருக்குங்க. இங்கே சாப்பிட்றதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லாக ப்ளீச்சிங் பவுடர் கலந்த ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி தண்ணி தான் குளிப்போம். இங்கே வந்து நல்ல தண்ணியை குளிச்சு வீட்டுக்கு போகிறதுக்காக இங்கே சவர் மாட்டியிருக்காங்க. கண்ணாடிக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, போகலாம். கண்ணாடி என்ன மாதிரி ஆளுங்க பார்க்குறதுங்க? லாக்கர் ரூமுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வாட்டர் பார்க் இருக்கும். இதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வாட்டர் கேம்ஸாக தான் இருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் சைடில் போனோம்னா அங்கே கம்ப்ளீட்டாக ட்ரை கேம்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா ட்ரை கேம்ஸ் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் கேம்ஸ்க்கு வரதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில ட்ரை கேம்ஸ்லாம் நம்ம வெட்டாக இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லா ட்ரை கேம்ஸும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு மேலே கூட நம்ம வாட்டர் கேம்ஸ் விளையாடலாம். கேஸ் நம்ம பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக ட்ரை கேம்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு மேலே ஃபுல்லாக வாட்டர் கேம்ஸ் விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அட்வென்ச்சரான கேம்ஸ் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவுமே ஓடாத மாதிரி இருக்குது. ஏப்பா எல்லாமே ஓடுதுங்க. எங்கே ஓடணும்னா நமக்காக ஒரு ரைடு ஓட்டுவாங்க, பார்ப்போம். ஹாண்டட் ஹவுஸ். நாகவல்லம் வந்திருக்கேன், வாடி இருக்கா? பேய் வீடு பார்த்துட்டிங்கன்னா நல்லா பயமாகவே இருந்துச்சு. என்ன ஒன்றுனா ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு, வெளியே வர வழி என்னதுன்னே தெரியல. உள்ளுக்குள்ளேயே ஒரு 1/4 மணி நேரம் சுற்றிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்வென்ச்சர் கேம்ஸ் விளையாட போகிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் பறக்க விட போகிறாங்க நம்மளை.
சிறப்பான தரமான ஒரு சம்பவத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். மனசை திடப்படுத்திங்க. அப்பா நீங்களும் ஹாய் சொல்லுங்க. அவ்வளோதான், பாய். அதான் அண்ணா கொஞ்சம் நல்ல ஜாலியா இருக்குதுங்க. அத்துட்டு போக மாதிரி வேற பொருளாச்சிதான் போயிட்டு இந்த மாதிரி வேண்டாம். அண்ணா கொஞ்சம் பயந்த சுபாவம் இல்ல நல்லா. குழந்தைகளை பயந்துக்க, அதுக்கு நீ பயந்துக்க. பயமா இருக்கா இல்லையா? ஐயா ஆரம்பமே பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பைரேட் போட் அப்படிங்கிற ஒரு கேம் விளையாட வந்திருக்கோம். பைரேட் போட்னா திருட்டு கப்பலா திருடனோட கப்பலா? சரி ரைட்டு, ஏதோ ஒரு கப்பல் வாங்க விளையாடுவோம். இது ஒரு நல்லா தான் இருக்காது, சாதாரணமான கேம் மாதிரி இருக்கு. இது எல்லா பக்கமும் கோயில் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆமாம், காசு பார்த்தாலும் கூட நம்ம மேலே விளையாட மாட்டோம். அந்த கேம் தான் இப்போ 750 ரூபாய்க்கு விளையாடுறோம். ஓப்பனிங் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விழிதா மெதுவாக ஆட்டி ஆட்டி மேலே கொண்டு போவாங்க. லைட்டாக அடி வயிற்றுல ஒரு சின்ன மாற்றம். அது சாப்பிடாங்காட்டி போல. சமோசா சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள மிளகா பொடி வச்சு சமோசா ஏமாத்திட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரம் சமோசாவை பார்ப்பீங்க, வரும். இப்போதான் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கு. கிடுபிடி கிடுபிடி கிடுபிடி. இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் அடி வயிற்றுல சல்லுன்னு இறங்கும் போது ஒரு மாற்றம் உண்டாகுது. வாடா சமோசா. ஃப்ரெண்ட்ஸ் அடியில் அப்படியே மேலே போகும்போது தெரியலைங்க, இறங்க வரும்போது சுல்லுன்னு இருக்குது. எனக்கு ஒன்றும் பண்ணல, எதுக்கு ஒன்றே வைப்போம். மேலே போகும்போது ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது, கீழே போகும்போது ஒரு மாதிரி இருக்கு. இது உண்மையாவே போதுனா அளவா ஏற்றுனா நோ. இப்போ தானே சாப்பிட்டே வந்துருக்குறா. போதுனா நோ. ஐயோ அண்ணா லைட்டா பயமா இருக்குண்ணா. அத்துட்டு போயிட போது அளவா தூக்குனா நோ. பார்க்க முடியாது. பைரேட் போட் பார்த்தீங்கன்னா செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் கோஸ்டர் அப்படிங்கிற கேம் விளையாட வந்திருக்கோம். பேருன்னு கேட்டோம். டிராகன் சஃபாரி. ஓ அது கிட்டியா? ரைட்டா யார் இருக்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாக் போட்டுச்சா? லாக்கில் இல்லை, அவ்வளோதாங்க. சரிண்ணா சரிண்ணா, பயந்தானுங்க. போகலாண்ணா. டிராகன் சஃபாரி கிளம்பியாச்சு. நல்லா இருக்கு, அது வந்து போகுது. இது வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நார்மலாக ஜாலியாக இருக்கு. இறக்குதுல பிரேக் இல்லாமல் போகுதுங்க, அதனால அந்த இடம் பயமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிரைவர் வேணும்னே அப்படியே படிவாங்க. பாருங்க சலப்படன்னு
பயம் வேற ஒன்றும் இல்லை. கேமரா தெரியாம இருந்தா சரி. கேமரா கீழே கொடுத்தா ஓட்டாரு நினைக்கிறேன் வருவாரு. பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணுறாங்க, கேமராவும் தெரிஞ்சுட்டு நல்லா இருக்கும். பயமெல்லாம் இல்லைங்க, ஆனால் வைப்ரேஷன் வரும். பேக் சரியில்லை. பெட்ரோல் கம்மி இப்போ மெதுவாக வந்து நல்லா இருந்துச்சுங்க. டிராகன் சஃபாரி நாங்கள் 2 பேர் தான் வந்திருந்தோம். 2 பேருக்காக அண்ணன் ஓட்டினாரு. ரொம்ப சந்தோஷமா போச்சுதாப்பா. ஆமாம், 2 பேருக்காக ஓட்டுவோம். நான் காட்டுறதுங்க. இது மாதிரி நம்மள மாதிரி எருமை வயசு ஆனவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தை செல்வங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கனாலும் இது மாதிரி தூரிகள் உள்ளது என்பதை காண்பிப்பதற்காகத்தான் இந்த பதிவேங்க. பாருங்க, குதிரை ஆடுது பாருங்க. அதான் ஓ, அதுக்கு தான் இருந்துதா. அதனால் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு கிட்ஸோடு வந்தீங்கனாலும் இது மாதிரி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃபேமிலியோட. ஒரு விளையாடுற நீங்க நானும் விளையாட்டுன்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அக்கா மூடிட்டு வெளியே போங்க ஃப்ரெண்ட்ஸ். கருதி இவ்வளோ குதிரை ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வெரி டிசப்பாயிண்டாக போச்சு தம்பிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் சேர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம் விளையாட வந்திருக்கும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு இந்த பார்க்லேயே வச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நம்ம தூரி ஆடுவோம், நல்லா ஹைட்டாக போகணுன்னு ஆசையாக இருக்கும். அந்த ஆசை பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஃபுல்ஃபில் ஆகும். ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. சேர்லாம் பறக்க போகுது. இருக்கு அப்படியே ஹைட் ஏத்துறாரு. நல்லா இருக்கு. இந்த ஒரு கேம் தான் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நமக்கு வயிற்று கலக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் ஆகலை, ஜாலியாக இருக்குது. ஆனால் நல்லா ஹைட்டாக ஏற்றுறாங்க பார்த்தீங்களா, அப்படியே ஏற்றிட்டு இறக்குறாங்க. பட் ஆனால் நமக்கு ஒன்றும் பெருசாக பயம் இல்லை. போக போக கொஞ்சம் பயம் ஆகலான்னு நினைக்கிறேன். ஆகுது தப்பாக சொல்லிட்டேன். என்னையா இந்த ஏற்றுறாரு? ஏப்பா வீட்டு இந்த ஏற்றுறாரு, பிச்சுட்டு போயிருமா? தெரியுறாருங்களா வீச்சு? நான் கூட சாதாரணமாக நினச்சிட்டேங்க, பயங்கரமான கேம் தான். ஓ கேமராவை ஆஃப் பண்ணவும் முடியல. பட்டரை கட்ட கையை கொண்டு வேணா நான் பறந்துடுவேன். சரி ஓடிட்டு தொலைட்டோம். இங்கே காட்டுக்குள்ளையெல்லாம் போகுது வண்டி. ஏயா வீஜு பக்கத்து ஏரியாவில் ஓட்டிட்டு இருக்கிறார் வண்டியை. நான் ஒன்றும் பண்ணல, அதுவா திரும்புது அந்த பக்கம் இந்த பக்கம். சேர் திரும்புது. போதுண்ணா ஆக ஏதோ சரிக்கிறோம். இருக்கிறாரா போயிட்டாரா? ஏன் விஜய் அண்ணன் இருக்கிறாரா பட்டணத்து இடத்துல சொல்லு. ஐயோ கையிங் சேர் நல்லா இருந்துச்சுங்க. அடுத்த கேமுக்கு போயிட்டு வரா. லாக் கழட்ட முடியல. நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டி விளையாடலான்னு வந்திருக்கோம். பூரா குட்டி குட்டி பசங்க தான் இருக்காங்க. என்னதான் கழுத வயசு ஆனாலும் இந்த குட்டி பசங்க விளையாடுற விளையாட்டு மேலே தாங்க ஒரு ஆசையாக இருக்குது. வாங்க போய் கார் ஓட்டுவோம். இருக்குது சொல்லுகிறேன். யாரா என்னையவே குறி வைக்கிறீங்க? டேய் நீ என் மேலே இடி சீர் வைக்க இன்னொரு டைம். நாங்கள் இப்போ 16th தியேட்டர் போகிறோம். தளபதி
ബാഡ് കുട്ടിങ്കാ ഇരിയാണ് അത്രേ ഉള്ളൂ വേറെ ഒന്നുമില്ല ഹാൻഡിൽ പിടിച്ചിരിക്കും. சிக்ஸ்டீன் டி தேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த 3D விசுவல்ஸுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சேர் வைப்ரேஷன் பண்ண விதத்துக்கும் பயங்கரமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற லைட்டிங்ஸை வந்துருக்கிறோம். இதுவும் வேறு லெவலில் இருக்கும். மாய உலகத்துக்குள்ள வந்திருக்கோம். இல்லை டிசைன் அப்படிதான் எல்லா பக்கம் வலிக்கிற மாதிரி இருக்குது. எந்த வழியும் தெரியல. இதான் வழியா? நல்லா இருக்கு. எங்க வா அங்க இருக்கா? இந்த இடமும் கொஞ்சம் நல்ல இடம். யாயா இடம் ஆஃப் பண்ண ஒரே லைட் தானா? ஹலோ கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் சாப்பிட்டோம். அடுத்து நம்ம ஃபுல்லாக வாட்டர் கேம்ஸ் விளாட போகிறோம். ஏன் தம்பி சாப்பிட்டுங்கள விளாகில் போடலீங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிட்டா 560 ரூபா வருது. கொஞ்சம் எங்களுக்கு வருத்தமாக போச்சு. அதனால சாப்பாடு எடுத்துருக்கீங்களா வந்தீங்கன்னா அளவாக சாப்பிட்டீங்க. பஸ்ஸுக்கு சாப்பிட்டீங்க, ரிச்சுக்கு சாப்பிட்டீங்கன்னா பில் எகிரிடும். அடுத்து நம்ம இப்போ வாட்டர் கேம்ஸ் விளையாட போகிறோம். ஏப்பா போகலாமா? உம்முனுக்குற போகலாம் போகிறோம். இப்போ எல்லாமே பெரிய ரைடு, பெரிய ரைடு மொத்தமா இன்னைக்கு போய் கலக்க போறோம். கலக்கிட்டு போறாங்க. தண்ணி புடிய வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஜே பை பேட்சை கேட்டு இதில் ஏறி சோழி முடிஞ்சிருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 அடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏரில் தான் இருந்தோம். செம்ம அள்ளி விட்டுருச்சு. சாவு பயத்தை காட்டிட்டாங்கடா பரமாங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பயப்படுறவங்களாம் தயவு செஞ்சு இந்த கேம் விளாடாதீங்க, ஸ்கிப் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேமு. இது பார்த்தீங்கன்னா ஒரு டனல்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நண்பர் விஜே போய்க்கிறாரு. இருங்க கீழே வெளியே வருவார், பார்ப்போம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த வாட்டர் கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஒரு ஏரியாவில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏரியாவுக்கு வந்துக்கிறோம். இங்கே இருக்கிற கேம்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே ஒரு 3 கேம்ஸ் கிட்ட இருக்கும். என்ன ஒன்று ஒவ்வொரு டைமும் இந்த 30 அடிக்கு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏறி ஏறி வர்ற மாதிரி இருக்கும். அதுதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஒரு லிஃப்ட்டுக்கு இது இருந்துருந்துச்சுன்னா ஜம்முன்னு அதில் ஏறி ஏறி மறுபடியும் கீழே போயிட்டு வந்திருக்கலாம்.
இருக்குது ஐயா. இப்பதான் இறங்குது. உலகாம லேண்ட் பண்ணு. அப்படியே அது வரைக்கும் போ. இடத்துக்கு போயிருந்துக்கிறேன். நாங்கள் கூட வரல. பறக்கிறா பறந்தே ஆகிறா. கீழே போவா. அப்பா தலைகீழா வரப்போறார். தயாராகி விட்டார். இது நம்ம தான் தூக்கிட்டு போகணுமாங்க. இது மேலே வராதாமா. கைத்துல மேலே போகிறோம். எப்படி சரிக்கிட்டு வரோம்னு பாருங்க. பயங்கரமாக வர போகிறோம். சம்பவம் இருக்கு. படிக்கிறதா போமா. இது சரிப்பட்டு வராது நமக்கு. பெரிய போட்டில் போகிறோம் நண்பர். சரிண்ணா. எங்க இங்கே பாருப்பா பழனிசாமி. இப்போ நீங்கள் இந்த கேப்டன்னு எல்லாரும் கூப்பிடலாம். ஜிடி வைசிட்டியில் நான் விளையாண்டுருக்கேன். கேப்டன் பாருங்க எவ்வளோ வேகமாக போறாரு. இப்போ அப்செட் பண்ணிட்டா வண்டியா. இந்த வண்டி நல்லா இருக்குங்க. சருன்னு மேலேருந்து இறங்கும். ஆனால் இன்னும் போகிறதுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் போகுங்க. தெற்கு நோக்கி போயிட்டு இருக்கிறோம். போ வேகமாக ஓட்டு. வண்டி பார்த்தீங்கன்னா ஜெமினி பிரிட்ஜ் ஏற போகுது. இவரு மட்டும் பெல்ட் போட்டாங்க. எனக்கு பெல்ட் இல்லை. நம்ம வெயிட் இழுக்க மாட்டேங்குது. ஆமாப்பா வண்டி வெயிட் ஜாஸ்திங்காட்டி இழுக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜாஸ்தியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி ஏறி இருக்கு. சத்தியமா இருக்குதா. போகுமா. ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இப்போ அடிச்சுட்டு பகுட்லயே ஒரு அடி. எனக்கு பெல்ட் கொடுக்காம பகுட்ல அடி விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடி உட்காந்துருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி உருவாக்கிக்கிறாங்க. இதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா தண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரே ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டிஜே மியூசிக்கும் போடுவாங்க. நம்ம அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆட தெரிஞ்சால் ஆடலாம். ஆட தெரியலினாலும் ஏதோ ஒன்று பண்ணலாம் தம்பி மாதிரி. அதனால இந்த இடம் செம்ம வைப் பண்ணுற இடம் இது. பசங்களோட வந்தீங்கன்னா செம்மையாக ஃபன் பண்ணிட்டு போகலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக நம்ம விஜய் இன்னைக்கு டான்ஸ் பண்ண போகிறாரு. அவர் போடுற ஸ்டெப்பு நீங்கள் நிறைய பேர் பார்த்துக்கலாம். செந்தில் சார் ஒரு படத்தில் சூசைட் பண்ணிக்கிறேன்னு கழுத்தில் கைத்த மாட்டிட்டு அவா 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 அப்படின்ட்டு ஒரு வைப் பண்ணிருப்பாப்புல. அதே வைப்பை நம்மால் கொண்டு வராரு. சாரி விஜய். இப்போ இந்த ஸ்விம்மிங் பூல் கடலாக மாறப்போகுது. அலையடிக்கும்.
ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பக்கம் அந்த அலை மாதிரி வந்துச்சு, சங்கம் போயிடுச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்லையே அந்த சங்கு சத்தம் கேட்கும்போது ஒரு 1/4 மணி நேரம் ஓட்டுவாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப கூப்பிடுவாங்க, நம்புவாங்க. நண்பர்களே, பயணம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக முடிஞ்சுது. இந்த தடவை நான் சொல்லலை, நண்பர் விஜய் சொல்கிறாரு. சொல்லுங்கள், எப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் 50 ரூபாய்க்கு ஒர்த்து தான். சாப்பாடு ஒர்த்து இல்லை, மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது. ஆமாம்மாங்க, தப்பில்லை. மற்றும் ஒரு நல்ல பயணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் பாட்டன் டிராவலர் சிவா மற்றும் நம்ம அட்மேன் விஜே. நல்ல பதிவை சந்திக்கலாம், தொடர்ந்து ஆதரவு தாங்க. டாடா, பை பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.